ஓகே, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு தயாராகும் மாமல்லபுரம் விடுதி. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறது இல்லை, அவங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய எளிய பிள்ளைகள் எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க சென்னையில் தங்கி இருக்கணும், ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி கூட்டம் நடக்கணும், அப்புறம் எம்எல்ஏக்கள் ஆதரவு, அசம்பிளி, ஆட்சி பதவியேற்பெல்லாம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடாக மாமல்லபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், சென்னையில் ரெசிடென்ஸ் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அங்கே வந்து ரிசார்ட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரவர் வீடுகள்லேயே தங்கி கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் தங்குறதுனாலே இல்லையே பாதுகாக்கிறாங்க, அடகாக்கிறாங்கங்கிற ஒரு புரிதல் தான் இந்திய அரசியலில் இயல்பாகவே ஒன்று. ஓ, ரிசார்ட்டா, கூவத்தூரா, பாண்டிச்சேரியா அப்படின்னு நம்ம எண்ணம் சிந்தனையெல்லாம் அதை நோக்கி தான் போவோம். ஆனால் அதற்கான காரணமாக நாம் பார்ப்பது நிறைய வெளியூர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறாங்கும் போது அவங்கள தங்குற ஏற்பாடாக மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்கின்றோம். ஸோ இது அவங்கள அடகாக்கிற முயற்சி இல்லைங்கிறதுக்கு இன்னொரு குறியீடு. சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம், வீடு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அந்தந்த இடத்துல தங்கி கொள்ளலாம் அப்படின்னு. ஆமே ரைட் மணிகண்டன்? நிச்சயமாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல் விடுதியில தான் கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே நடைபெற்று இருக்கிறத பாக்குறோம். கட்சியுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா, கட்சியுடைய மகளிர் தினம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்து இந்த சட்டமன்ற குழு கூட்டம் இப்ப தொடங்கி இருக்கு. அந்த ஆதரவு பெறுவதற்கான பணிகள், சைன் பண்ணுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மேலும் முக்கிய சந்திப்புகள் அடுத்தடுத்து பனையூர்ல திட்டமிடப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த திட்டமிடல்களுக்கு இடையில அடுத்தடுத்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவதற்கு சிரமம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடாக 4 பாயிண்ட் ஷெரட்டன் விடுதி தயார் நிலையில இருக்கிறது. ஏற்கனவே அதற்கான புக்கிங்ஸும் முடிஞ்சிருக்கிறதாகவே நம்மளுடைய தகவல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில இருக்கக்கூடிய வீடு, அதாவது சென்னையுடைய வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளர் குஷியானந்த் பிரச்சாரத்திற்காக வந்து இங்கேயே தங்கி இருக்கிறார். இது போல பல்வேறு இடங்கள்ல சென்னையில ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சென்னையில் அவர்கள் இதன் மூலமா என்ன புரியுதுன்னா அவங்களை அடகாக்கிற முயற்சி இல்லை. வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு மெஜாரிட்டிக்கு தேவை இருக்கிற கட்சிகள்லாம் வெளியே யாரும் கொத்தி போயிடக்கூடாதுங்கிறதுனால அடகாப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஃப்ரீயா இருந்திருக்கலாம், they can be at their free will. ஸோ தங்க வசதி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், வெளியூர்ல சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. நிச்சயமாக பதவி ஏற்கும் வரையில சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில தங்கதான் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த ஒரு 2 நாட்கள்ல, இன்றோ அல்லது நாளையோ என குறிப்பிடக்கூடிய நிலையில நாளை ஆளுநரை சந்தித்து இதற்கான ஃபார்மாலிட்டிஸை கட்சியுடைய தலைவர் செய்ய இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் கூடுதலாக நேரு விளையாட்டரங்குல இந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. பிடபிள்யூடி ஆபீசர்ஸ் வந்து நேற்று நேரு விளையாட்டரங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு முதற்கட்டமா தகவல் கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியாக இதற்கான சாத்தியக்கூறுகள், இந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் ஒட்டி இந்த அறிவிப்பு இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பதவியேற்பு விழா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சி என்ன திமுக அதிமுக தானே, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா வழக்கமாக பிரம்மாண்டமாக பதவியேற்பு விழா நடத்தணும் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்துடைய சென்டினரி ஆடிட்டோரியத்தில் நடத்துவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 கோவிட் பெருந்தொற்று காலம் அப்படிங்கிறதுனால ஆளுநர் மாளிகையிலேயே நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டாலினுடைய பதவியேற்பு விழா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவியேற்பு விழாவும் கூட ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா அந்த சூழல் திருமதி சசிகலா சிறைக்கு சென்று அந்த சூழலில் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்ததுனால அதுவும் ஆளுநர் மாளிகையில் தான் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இடர்ச்சூழல்களில் தான் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள்னால அவருடைய பதவியேற்பு நிகழ்வு எல்லாமும் கூட ஆளுநர் மாளிகையில் தான் நடைபெற்றிருக்கிறத பார்த்தோம். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு பதவியேற்பு விழா நடைபெற்றதாக நினைவு. ரிப்போர்ட்டர் திருத்தலாம், இல்லை வேறு யாருக்காவது தரவுகள் இருந்தால் அவங்களும் கூட என்ன திருத்தலாம். செல்வி ஜெயலலிதா வழமையாக சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் பதவியேற்று கொள்வார். அவர் பிரம்மாண்டமாக பதவியேற்கிற தருணங்களில் ஃபாத்திமா பிவி அவங்களை பதவியேற்பு செய்த போது அவங்க ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் மேற்கொண்டார். நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவாக, ஏன்னா இது வந்து ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக, ஒரு யுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த வெற்றி வந்திருப்பதனால அங்கே நடைபெறுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.